எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மொர்தெக்காய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வேண்டுமென்றே ஹாமான் கொடுக்காம அவரை ஒதுக்கி வைத்திருக்கிறார். இந்த காலத்திலையும் எப்படி நம்மை மற்றவர்கள் ஒதுக்குறார்கள் என்று பார்த்தா 2 வழிகள். ஒன்று, எஸ்பெஷலி ரொம்ப ஒரு பெரிய கூட்டத்தாராய் நீங்கள் நிற்கும்போது சிலர் வேண்டுமென்றே எல்லாரிடத்துலையும் நல்ல சிரித்து பேசிட்டு உங்களை பார்த்த உடனே நீங்கள் அங்கே இல்லாததை இன்விசிபிள் போல் அவங்களை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட சிரித்து பேசிட்டு போவாங்க. அதுதான் ரொம்ப ஆழமான ஒரு துக்கத்தை உண்டாக்கும். அடுத்த கூட்டத்தார் அடுத்த வழி என்னென்றால், சிலர் உங்களிடத்துல ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப நெருங்கி இருந்த வேலையில் திடீரென்று அவங்களுக்கு சில காரியங்கள் வேண்டாத காரியங்களை செய்யும்போது சூழ்நிலை வரும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று தெரியும். ஆனால் அதனால திடீரென்று உங்களை அப்படியே கட் பண்ணிட்டு ஸ்னப் பண்ணிட்டு அவங்க செய்கிற தவறான காரியத்துக்குள்ளே போயிடுவாங்க. என்ன இருந்தாலும் மொர்தெக்காயை கர்த்தர் உயர்த்தினார், உங்களையும் உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் ஒவ்வொருத்தரையும் நீர் உயர்த்தும், வாலாக்காமல் தலைய மாட்டோம். துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். ஜீசஸ் நேம் we pray. Amen.